வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவில் நகரமான மதுரைக்கும் தென்னிந்திய மான்செஸ்டர் என்றழைக்கப்படும் கோவைக்கும் நோ மெட்ரோ என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. கூட்டாட்சி கருத்தியல் சிதைக்கப்படுவதை சுயமரியாதை மண்ணான தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் பதிவு. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதல் வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை மட்டும் புறக்கணிப்பது அழகல்ல. தமிழகத்தை பழிவாங்கும் மத்திய அரசின் செயல்பாடு கீழ்மையான போக்கு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழாவையொட்டி அவரது நினைவிடத்தில் பிரதமர் மோடி வழிபாடு. சாய்பாபா நூற்றாண்டு நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையையும் வெளியிடுகிறார். கோவைக்கு வருகை தரும் பிரதமர் மோடியை இன்று நேரில் சந்திக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கோவை விமான நிலையம் சென்று பிரதமர் மோடியை வரவேற்க உள்ளதாக தகவல். இன்று கோவைக்கு வருகை தரும் பிரதமர் மோடியை சந்திக்கவிருக்கிறார் செங்கோட்டையன். செய்தியாளர்களின் கேள்விக்கு அது சஸ்பென்ஸ் என பதில். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை. ஒட்டப்பிடாரம், ஆலங்குளம், கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகள் பங்கேற்பு. சென்னையில் தொழிலதிபர்களின் வீடுகள் உட்பட 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. கீழ்ப்பாக்கம் இரும்பு வியாபாரி நிர்மல்குமார் என்பவர் வீடு மற்றும் கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் ஒன்றுக்கு 100 ரூபாய் அதிகரித்து 11,500 ரூபாய்க்கு விற்பனை. கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 2 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 23, 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருச்செந்தூரில் விடிய விடிய கொட்டிய மழையால் சாலைகளில் குளம் போல் தேங்கிய தண்ணீர். முருகன் கோயிலுக்கு வந்த ஐயப்ப பக்தர்கள் திடீர் மழையால் பாதிப்பு. தொடர் மழையால் தென்காசி, குற்றாலம் அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை. மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க முடியாததால் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பும் சுற்றுலா பயணிகள். தமிழ்நாட்டில் இதுவரை 94.74% SIR படிவங்கள் விநியோகம். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம் என விசிக MP ரவிக்குமார் பேட்டி. திமுக அதிக இடங்களில் வென்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. அதற்கான காலம் கழியும் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்தில் முன்வைக்கும். 2026ஆம் ஆண்டில் அதற்கான வாய்ப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை நாங்கள் கைவிட மாட்டோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் பேசியது குறித்த கேள்விக்கு திருமாவளவன் பதில். அதை இப்போது நாங்கள் வலியுற மாட்டோம். இல்ல அந்த கோரிக்கை, அதாவது அந்த கருத்தை நாங்கள் கைவிடல. இந்த கோரிக்கையை 2026 தேர்தலில் நாங்கள் வைக்கலங்கிறது ஒரு பொதுவான அது நெகோசியேஷன், அது பேச்சுவார்த்தை நடக்கும்போது தொகுதி பங்கீட்டுலாம் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு வேண்டுங்கிறத இந்த தேர்தல் நாங்கள் வைக்க மாட்டோம். அது ஒரு நிபந்தனையாக வைக்க மாட்டோம். அதை நாங்கள் ஏற்கனவே
விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல என அக்கட்சி எம்பி ஜோதிமணி கரூரில் பேட்டி. கடந்த 2010ஆம் ஆண்டே ராகுல் காந்தியை சந்தித்து காங்கிரஸில் இணைய வந்தவர் விஜய் எனவும் பேச்சு. விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் 2010லயே தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் ஒண்ணு எங்களுக்கு தெரியாதவர் அல்ல, அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அப்புறம் அதே மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய துயரம் சம்பவம் நடக்கிறப்ப தலைவர்கள் பேசுறதுதான் வழக்கம்தான். அதுவே ஒரு தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரம் நம்ம சொல்லிட முடியாது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 4 கொலைகள் 4 பாலியல் குற்றங்கள் அரங்கேறியுள்ளதாக நயினார் நாகேந்திரன் புகார். கடந்த 4.5 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த முதல்வரின் இரும்புகரம் தற்போது ஒட்டுமொத்தமாக துருப்பிடித்து போய்விட்டதாகவும் சாடல். தாவேகா விரும்பினால் கூட்டணி குறித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுவார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. அது அவருடைய கருத்து. அது சம்பந்தமான முடிவுகள் எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் எடுப்பார். அவர்கள் விரும்பினால் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுவார். திமுகவை எதிர்க்கின்ற சக்திகளை, திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட நினைக்கின்ற சக்திகளை அத்தனையும் ஒன்றிய நினைக்கின்ற பணியை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளை போன்று இல்லாமல் எஸ்ஐஆர் பணிகளை பார்த்து திமுகவினர் மட்டும் பயப்படுவது ஏன்? கள்ள ஓட்டின் மூலமே திமுகவினர் வெற்றி பெற்று வருவதாகவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் விமர்சனம். தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி எல்லாம் பேருக்கு ஒரு வாரம் சொல்லிட்டு அப்புறம் வச்சுக்கலாம்னு சொன்னா அவன் வேலையை பார்க்க அவன் கூட்டான். இவன் மட்டும் குதிக்கிறான், புரள்றான், கதறான், அழுகுறான், வெம்பறான். இந்த ஸ்டாலின் ஏன் அவன் அடிப்படையிலே கை வச்சாச்சு. இது வரைக்கும் அவன் வெற்றி பெறான்னா, ஏதோ 5 ஆண்டுகள் வெற்றி பெறான்னா என்ன புடி ஜெயிக்கிறான்னு என்ன காரணம்? கிட்டத்தட்ட 30 தொகுதி 50 தொகுதி 60 தொகுதியில இந்த பார்டர்ல ஜெயிக்கிறான். 2000 ஓட்டு 3000 ஓட்டு 500 ஓட்டுல எதுனால ஜெயிக்கிறான்? எல்லாம் கள்ள ஓட்டு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குபேரலிங்கத்தை தரிசிக்க குவிந்த பக்தர்கள். கொட்டும் மழையிலும் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 32 சவரன் நகை கொள்ளை. 3.5 கிலோ வெள்ளி மற்றும் 3,70,000 ரொக்கப்பணத்தை அள்ளி சென்ற மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. பொள்ளாச்சியில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை சிக்கியது. கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை பிடிபட்டதால் பொதுமக்கள் நிம்மதி. உலக பாரம்பரிய வாரத்தையொட்டி மாமல்லபுரம் கலை சிற்பங்களை இன்று இலவசமாக காணலாம். வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயிலை காண 40 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் தொல்லியல் துறை அறிவிப்பு. மண்டல பூஜைகளுக்காக நடை திறக்கப்பட்டது முதல் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 3 நாட்களில் மற்றும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம். நேற்று மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டதாக தகவல். சபரிமலை சன்னிதானத்தில் நடப்பாண்டு முதல் கேமரா, செல்போன்கள் பயன்படுத்த தடை. புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கவும் அனுமதி இல்லை என தேவஸ்தானம் அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் அன்பினால் உலகை ஈர்த்த இறைஞானி சத்ய சாய்பாபாவின் அவதார நூற்றாண்டு விழா. விழாவில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். சமூக சேவை மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கான சத்ய சாய்பாபாவின் வாழ்க்கை தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் ஒளி. பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. செங்கோட்டை கார்குண்டு வெடிப்பு எதிரொலியாக அல்ஃபலா நிறுவன தலைவர் ஜவாத் அகமது சித்திக் ஹரியானாவில் கைது.
டிசம்பர் 1ஆம் தேதி வரை விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு அனுமதி. எந்த வடிவில் பயங்கரவாதம் வந்தாலும் அதனை சகித்துக் கொள்ளக்கூடாது. ரஷ்யாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அரசு தலைவர்கள் கவுன்சில் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. மேகதாது அணை தொடர்பாக மத்திய அரசிடம் விரைவில் திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் திட்டவட்டம். பீகார் பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கும் வாக்குறுதியை என்டிஏ கூட்டணி நிறைவேற்றினால் அரசியலில் இருந்து விலகுகிறேன். பீகாரை விட்டு வெளியேறுவதாகவும் ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் சவால். வரும் 22ஆம் தேதி முதல் சாதாரண பாஸ்போர்ட் கொண்ட இந்திய பயணிகள் விசா இல்லாமல் நாட்டிற்குள் நுழைய அனுமதி இல்லை. ஈரான் வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டம். அமெரிக்காவின் நீண்டகால நட்பு நாடு சவுதி அரேபியா என அதிபர் டிரம்ப் பெருமிதம். தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாகவும் முகமது பின் சல்மான் உடனான சந்திப்பின் போது பேச்சு. வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக எக்ஸ் தளத்திலும் சாட்டிங் வசதி அறிமுகம். ஆடியோ, வீடியோ கால் வசதிகளுடன் சாட்டிங் அம்சம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதால் பயனர்கள் மகிழ்ச்சி.